ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே லாபஸ்தானத்தில் உங்களுடைய ஒரே ராஜ யோகாதிபதி சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே தோராயமாக ஒரு 2ஆம் தேதி அளவிலேயே செவ்வாய் பகவான் லாபத்தில் மீனத்தில் வந்து அமர்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு 11ஆம் தேதி அளவிலேயே உங்களுடைய தனஸ்தானாதிபதி புதன் பகவான் 5 குடைவர் பூர்வ புண்ணியாதிபதி 11ஆம் இடத்தில் வந்து அமர்கிறார். ஆல்ரெடி சூரிய பகவான் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். அதாவது ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அசுபர்கள் சூரியன் சனி செவ்வாய் இவர்கள் 11ஆம் இடத்தில் அமர்வது என்பது மிகப்பெரிய கொடுப்பினை. அசுபர்கள் பாவர்கள் 11இல் அமரலாம். 11ஆம் இடத்துல உங்களுடைய ராஜ யோகாதிபதிகளின் நட்சத்திரங்கள் இருக்கிறது. பெரும்பாலான ஜோதிட கிரந்தங்கள், ஆதி ஜோதிட நூல்கள், முக்கியமான நூல்கள், அது மட்டுமல்ல என்னுடைய சொந்த ஜோதிட அனுபவம் என்று சொல்லி எல்லாமே பாவர்கள் 11இல் அமரலாம் என்பதை உறுதி செய்திருக்கிறது. இது ஒரு அற்புதமான கொடுப்பினை. மாதத்தினுடைய நடுப்பகுதி அளவில் சுகஸ்தானாதிபதி, அதாவது உங்களுடைய சூரிய பகவான் ஆத்மகாரகன் மேசத்தில் வந்து உச்சமடைய இருக்கிறார். மாதத்தினுடைய 19ஆம் தேதி அளவில் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே வந்து ஆட்சி அடைய இருக்கிறார். 2ஆம் அதிபதி புதன் பகவான் குருவோடு 2ஆம் இடத்தோடு பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார். என்ன சொல்ல எப்படி சொல்ல, பெரும்பாலான கிரகங்கள் பெரும்பாலான வீடுகள் இயல்பாக வலுவாக சுபத்துவமாக செயல்பட போகிறது, செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்களுடைய வீட்டில் காட்டில் வாழ்வில் அவர்களுடைய வாழ்நாட்கள்ல மெல்ல அப்படியே காற்று வீச துவங்குகிறது. பொற்காலத்துக்குள் மெல்ல நகர்ந்து வருகிறீர்கள். அதாவது 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம், 2ஆம் அதிபதியும் 2ஆம் இடமும் வலுவாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். குருவனுடைய இருப்பும் அவருடைய பார்வையும் எல்லாமே 6ஆம் இடம் 10ஆம் இடம் 8ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறது. 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, 10ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில நல்ல பிள்ளையாக இருக்கிறார். 8ஆம் இடம் என்று சொல்கிற போது திடீர் அதிர்ஷ்டம், ஆயுள் ஆரோக்கியம். அதாவது எப்படி பார்த்தாலுமே ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்னால் எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. எல்லா நன்மைகளும் இயல்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்கள், இல்லத்தரசிகள், குடும்ப தலைவர்கள், வயதான பெரியவர்கள் என்று சொல்லி அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை, பட்டம், பதவி, ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம் எல்லாம் இயல்பாக தேடி வரப்போகிறது. அந்தஸ்து மரியாதை உயர்வடைய போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும். வருமானத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகி தவிடு பொடியாக போகிறது. கை நிறைய நல்ல காசு புழக்கம் இருக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் இடம் வலுவாக குருவின் இருப்பாலும் 2ஆம் அதிபதியின் பரிவர்த்தனையாலும் 2ஆம் இடம் வலுவாக செயல்படுகிற போது, அதாவது நீங்கள் எது பேசினாலும் அப்படியே பலிப்பதற்கான நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிற அருள் உங்களுடைய வார்த்தைகளில் அப்படியே ததும்பும். சரஸ்வதி நாவிலிருந்து செயல்பட போகிறாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்கான எல்லா சூழலும் இருக்கிறது. 2ஆம் இடம் வலுவாக இருக்கிற போது நல்லபடியாக ஒரு இன்கம் வரும். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய வருமானம், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உதாரணமாக அதாவது இயல்பாக உங்களுடைய இன்கம், வருமானத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே அப்படியே விலகப் போகிறது. அதாவது புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரும். சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அப்படியே விலகும். அக்கம் பக்கத்திலே இருப்பவர்கள் நட்பு பாராட்ட போகிறார்கள். கணவன் மனைவி, காதலன் காதலி, வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், அதாவது உங்கள் வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து முரண் எல்லாமே அப்படியே விலகி பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது. நிலையான சொத்துக்களை வாங்கலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், பழைய நிலையான பொருட்களை விட்டுவிட்டு புதிய பொருட்கள் வாங்குவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்த நகைகளை வாங்கலாம், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான, நிலையான சொத்துக்களை வாங்குவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீடு வாகன யோகம் இயல்பாக செயல்பட போகிறது. அதே நேரத்தில் கல்வி கடன், வியாபார கடன், வாகன கடன் இயல்பாக சுப கடன்கள் கிடைத்து நிலையான சொத்துக்களையோ வண்டி வாகனங்களை வாங்குவதற்கான சூழல் இருக்கிறது.
வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரியன் வந்து மேசத்திலே உச்சமடைகிற போது இயல்பாக வாய்ப்புகள் கனிந்து வரும். அரசியல்வாதிகளாலும் அரசாங்கத்தாலும் அசௌகரியங்களை சந்தித்துக் கொண்டிருப்பவர்கள் அதிலிருந்து அப்படியே விடுபட முடியும். அரசு வேலை கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கிறது. புதனுடைய துறை என்று சொல்கிற போது சரியாக நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஐடி துறையில் பணிபுரிபவர்கள், பேசி பிழைப்பவர்கள், வியாபாரிகள், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், பண முதலீடு இல்லாமல் செயல்படக்கூடிய அத்தனை பேருக்கும், சினிமா துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் கூடுதல் லாபங்களும் வெற்றிகளும் நடக்க காத்திருக்கிறது. ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங்கில் நீங்கள் இருந்தால் கூடுதல் லாபங்கள். மீடியா துறையில் இருப்பவர்கள், பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. யூடியூப், பேஸ்புக் இணையதளத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தால் அற்புதமான ஒரு வருமானத்தை இப்போது நீங்கள் பார்க்க முடியும். நல்ல பிரபல்யம் கிடைக்கும். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். காட்டாற்று வெள்ளம் போல், மடை திறந்த வெள்ளம் போல் கோச்சாரத்தினுடைய அத்தனை நன்மைகளும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு நடக்க காத்திருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக வாய்ப்பு இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். மனசுல நிம்மதி இருக்கும். ஒரு புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீர்கள். அதாவது தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சொந்த பந்தங்களுக்கும் உங்களுக்கும் இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அப்படியே விலகும். தந்தைக்கும் உங்களுக்குமான அந்நியோன்யம் பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது. ஆன்மீக விடயங்களில் நாட்டம் வரப்போகிறது. அதாவது இறை வழிபாடுகளில் ஈடுபட போகிறீர்கள். தர்ம சிந்தனை மேலோங்க போகிறது. தொழில்ல, உத்தியோகத்துல நல்லதொரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் எல்லாமே நல்ல மாற்றமாக இருக்கும். தொழில்ல இப்போது நீங்கள் தைரியமாக அகலக்கால் வைக்கலாம். புதிய தொழில் தொடங்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தொழில இருந்து அப்படியே வேலைக்கு மாறலாம். வேலையை விட்டு அப்படி ஒரு புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். அவரவர் யாதகத்தின் அடிப்படையில், பிறந்த யாதகத்தின் அடிப்படையில் லாபங்களும் வெற்றிகளும் ஆதாயங்களும் குவியக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஐயா, எல்லாமே நன்றாக இருக்கிறது சொல்கிறீர்கள். எந்த விடயத்தில் நாங்கள் உஷாராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால், 5ஆம் அதிபதி புதன் பகவான் என்னதான் பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் நீச்சம் அடைந்திருக்கிறார். 5ஆம் இடத்தை சூரியன், சனி, செவ்வாய் முக்கூட்டு தாக்குதல். 5ஆம் இடத்தை 3 அசுபர்கள் சமசப்தமமாக பார்க்கிறார்கள். குழந்தைகள் விஷயத்துல அதாவது அலட்சியமாக இருந்து விடவே கூடாது. அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், குழந்தைகளின் கல்வி, குழந்தைகளின் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் இயல்பாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. விழிப்புணர்வோடு உஷாராக நடந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு விடயத்தை மட்டும்தான் பார்த்து கொள்ள வேண்டும். மற்ற அத்தனை டிபார்ட்மெண்ட்டுமே அற்புதமாக செயல்பட இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ராசி வலுவாக இருந்து, 2ஆம் இடம் வலுவாக இருந்து, உடல் ஆரோக்கியமாக இருந்து, வேலை தொழில் அமைப்புகளால நல்ல வருமானம் வந்து கொண்டிருந்தாலே மனசுல நிம்மதி என்றது இயல்பாக இருக்கும். உண்மையில சொல்றேன், நல்லதொரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டு எல்லோருமே வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். இந்த பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய பிறந்த யாதகத்துல லக்னாதிபதி, வண்டி ஓட்டுநர் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், லக்னம் எப்படி இருக்கிறது, வலுவாக இருக்கிறதா, 1, 5, 9 போன்ற திரிகோணங்கள் எப்படி இருக்கிறது, திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள், இப்போது உங்களுக்கு யோக தசை நடந்து கொண்டிருக்கிறதா, அவயோக தசா புத்தியிலே 6, 8 போன்ற பாவத்துவ அவயோக தசா புத்தியிலே போய் மாட்டிக்கொண்டு விட்டீர்களா, இவற்றை எல்லாவற்றையும் கோச்சாரத்தோடு இணைத்து பலன்களை பார்த்து பழக வேண்டும். ரிஷபராசிக்காரர்கள் உலகம் முழுக்க எத்தனையோ கோடி பேர் இருப்பீர்கள். அவர்களுக்கான பொதுவான பலன் இது. உங்களுடைய பிறந்த யாதகம் என்ன பேசுகிறது, அதோடு கோச்சாரத்தை இணைத்து பார்க்கிற போதுதான் ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கே வர முடியும். பிளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். உடைய பிறந்த யாதகத்தை நீங்கள் எப்போதுமே பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். உடைய பிறந்த யாதகத்துல ராசிநாதன் எப்படி இருக்கிறார், லக்னம் வலுவாக இருக்கிறதா, இப்போது நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறதா, அவயோக பெல்ட்ல போய் மாட்டிட்டீங்களா, இவை அனைத்தையுமே கோச்சாரத்தோடு இணைக்கிற போது சரியான பலன்கள் கிடைக்கும். எது எப்படி இருந்தாலும் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இறைவனுடைய அருள், நல்ல வருமானம், தைரியம், அதாவது எந்த தீய பலனும் சொல்ல முடியவில்லை. சக்தி, புத்தி, திறமை, அருள் எல்லாமே இயல்பாக செயல்பட போகிற அற்புதமான நல்ல மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு யோதனராக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.